வணக்கம். இந்த ஹையில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாக்குள்ளே போய் ஸ்கின்னரில் போய் பார்ப்போம். இப்போ ஸ்டாக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த அனலைஸ் இருக்குல்ல, அதில் போய் ஸ்க்ரீனரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோஃபோர்ஸு, இந்த பிரசிடென்சிஸ், அப்புறம்ட்டு வந்து HCL, மகேந்திரா டெக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் தான், டெக் கம்பெனிஸ் தான். அப்போனா டெக் கம்பெனியில் தான் வந்து எல்லாம் வந்து இதுவாக இருக்குது போல். இவங்க டெக் கம்பெனியில் இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து தேவையில்லை. நான் எப்படி சூஸ் பண்ண சொல்ல, கோஃபோர்ஸ் நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். கோஃபோர்ஸும் நல்ல கம்பெனி தான். இதுவும் வந்து ஒரு ஹையில் தான் இருக்குது. எந்த ஸ்டாக்கும் தேவையில்லை. அப்புறம் HCL ஹையில் தான் இருக்கும். இதுவும் தேவையில்லை. மகேந்திரா ஓகே. டெக் மகேந்திரா வந்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக யாரும் ட்ரேட் இருக்குன்னு சொல்லி வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து 1300லேருந்து 1800 500 பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு நிறைய வந்து பொட்டென்ஷியல் இருக்குது இந்த ஸ்டாக்கு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபி பார்க்கலாம். இன்ஃபி அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 1500லேருந்து 1900, ஓகேவா. இது இன்ஃபியை வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. TCS பார்ப்போம். TCSம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3700லேருந்து 4000 வரைக்கும் போகிறதுக்கு வந்துருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னும் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2022லேருந்து கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து 2 வருஷமாக ஆகிட்டுருக்கு. இப்போ ரேலி போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இன்னும் சூப்பர் வந்து பம்பர் ஸ்டாக் ஒன்றே ஒன்றா இந்த இது இருக்குது பாருங்கள், PEL இருக்குது பாருங்கள். எங்கள் PEL அழகானோம், உடனே போய் மறைஞ்சிக்கிட்டான். PEL இருக்குது பாருங்கள். இது சூப்பர் ஸ்டாக். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட புக் வேல்யூலாம் வந்து செம சூப்பராக இருக்குது. அதனால் வந்து PEL பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1959 இருக்குல்ல, அங்கேருந்து 2800 900 போகிறதுக்கு வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நான் வந்து என்னால் ஸ்கேனரில் போட்டு கண்டுபிடிக்க முடிய ஸ்டாக்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஸ்டாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஸ்டாக்ஸும் வந்து போய் எப்படி இருக்குது, புக் வேல்யூ எப்படி இருக்குது, அவங்களோட வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, திருப்பி அவங்களுக்கு க்ரோத் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்ப்போமா. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். பை.